Hello students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஹோட்டல் எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான பிடிஎஃப் கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோடு பண்ணுவேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 ரோமன் லெட்டர் 1 ஆன்சர் த ஆல் த கொஷின்ஸ். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே புக் பேக்கில் இருக்கிற கொஷின் ஆன்சர்ஸ் தான். இதை எல்லாமே புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. 1-2 மட்டும் புக்கு இன்சைட்லேருந்து கேட்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் 14 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம். அதனால் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. ஒன்று விடாமல் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்ட் 2 10 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும். 28 கம்பல்சரி கொஷின். 15th one, what was the role of Mustafa Kemal Pasha? 61, how did Great Depression impact on the Indian agriculture? 17th one, name the Britain word twins. 18th, write a note on third world countries. 19th, list the social evils eradicated by Brahmo Samaj. 20th, state the best following rivers of India. 21, name the areas which receive heavy rainfall. 22, state the types of agriculture practiced in India. 23, what are minerals and state its types. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. 24, define international trade. 25, list out the 3 heads of the relations between the center and the state. 26, what is the qualification of judges of the Supreme Court. 27, write the type of globalization. 28, name the 3 dimensions of poverty. ஸோ 14th கொஷின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். அதுவும் 28 கம்பல்சரி கொஷின். ஸோ அதை கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். அடுத்து பார்ட் 3 5 மார்க்ஸு. இதில் நீங்கள் எனி 10 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். கொஷின் நம்பர் 42 கம்பல்சரி கொஷின். 29 மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 எது கரெக்டான மேட்ச் அப்படிங்கிறத நம்பர் போட்டு எழுதணும். அடுத்தது 30th one, ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் ரிலேட்டிங் ஆஃப் ஜெர்மனி. 31, அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வார். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், படிச்சுக்கோங்க. 32, ரைட் an essay on the role played by the 19th century reform towards the cause of women. 33, distinguish between weather and climate. Second one, metallic and non-metallic minerals. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து B1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, give reason of the following. Agriculture is the backbone of India. 34, give a detailed account on the basin of the Ganga. 35, write about south west monsoon. இதுவும் இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. 36, describe the major challenges of India industries. 37, explain the silent future of the constitution of India. 38, what are the powers and function of the chief minister. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 39, briefly explain the advantage and disadvantages of MNC. 40th question. 40th, elucidate why the green revolution was born. 41, draw a timeline of the following. Write the 5 world important events between 1910 to 1940. ஸோ ஈஸியாக அந்த 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். எனி 5 எழுதுனீங்கன்னா போதும். அந்த டைம் லைனில் நீங்கள் 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். அடுத்தது 42 வேர்ல்டு மேப்பு 5 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஏரோ மார்க் போட்டு மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. அடுத்து பார்ட் 4 8 மார்க்ஸு. 43 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அசஸஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த UN. பி அல்லது நீங்கள் என்ன எழுதணும்னா பி, வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் த கிளைமேட் ஆஃப் எ பிளேஸ். எக்ஸ்பிளைன் மூன்சூன் விண்ட்ஸ் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். 44 மேப் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்தியா மேப் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு 7 மேப் கொடுத்துருக்காங்க. அல்லது செகண்ட் B1க்கும் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் மார்க் பண்ணும். ஏ மார்க் பண்ணும், இல்லைனா பி மார்க் பண்ணும். ஸோ ஈஸியாக 8 மார்க் வாங்கலாம். எல்லாமே புக் பேக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அதனால் புக் பேக் கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க.
மேப் ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஃபில் இன் த பிளாங்க்ஸு, மேட்ச் த ஃபாலோயிங் இதுலேயே நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். புக் பேக்கில் இருக்கிற கொஷினை நல்லா படிச்சுக்கோங்க. அபவ் 90 கண்டிப்பாக வாங்கலாம். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.